ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி சைடிலிருந்து குரூப் 2ஏக்கான மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்னை ஒரு சின்னதாக சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2ஏ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதி அதில் வரக்கூடிய கட் ஆஃபின் அடிப்படையில் நீங்கள் ஜாபுக்கு போயிருப்பீங்க. பட் இப்போ என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுதுகிற அந்த எக்ஸாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்றது நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, குரூப் 1 எக்ஸாம் எழுதிருப்பீங்க, குரூப் 2க்கு எழுதிருப்பீங்க, குரூப் 2ஏக்கு எழுதிருப்பீங்க. ஸோ அந்த OMR பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம் மெத்தடை இந்த குரூப் 2ஏ உடைய மெயின்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு சில கேண்டிடேட்ஸுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஒரு சில கேண்டிடேட்ஸுக்கு என்னப்பா இப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற வருத்தம் தரக்கூடிய செய்தியாகவும் இருக்குது. ஸோ முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப் 2ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்டன் ஆகுது. அதாவது இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதினாலும் சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணி கவர்மெண்ட் சைட்லேருந்து டிஎன்பி சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணி கடைசியாக கட் ஆஃப் வெளியே விட்டு உங்களுடைய கட் ஆஃபின் அடிப்படையில் உங்களுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஆகிடுது. இதனால் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அந்த பொறுமை இழந்துடுறாங்க, ரொம்ப விரக்தி அடைஞ்சிடறாங்க. ஸோ இந்த பேர்டனை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஎன்பிசி சைடில் சரி இதுக்கான ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் தூக்கிட்டு அந்த மெயின்ஸுக்கு பதிலாக அப்ஜெக்டிவே நம்ம மெயின்ஸாக மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுக்கு குரூப் 2ஏ பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த 2024க்கு மேலே ப்ரிலிம்ஸும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் OMR தான் வைக்க போகிறாங்க, மெயின்ஸும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் OMR தான் வைக்க போகிறாங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயம், பெரிய மாற்றம் கிடையாது. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. சரிங்களா? ஓகே, இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு குஷி தான், ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஜாபும் சீக்கிரம் கிடைக்க போகுதுன்ற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. இதை சீக்கிரமாக கட் ஆஃப் வெளியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு மேலே தான் அது ப்ராக்டிக்கலாக எப்படி செஞ்சு பார்க்கும்போது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஓகேங்களா? ஓகே, இதுவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OMR அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சில பேர் அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, உங்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். இதாங்க OMR ஷீட். மொத்தம் 200 கொஷின்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று நீங்கள் ஷேட் பண்ணி நீங்கள் மார்க் வாங்க போகிறீங்க. சரிங்களா? இதுதான் OMR மெத்தட். இதுதான் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க, கொள்குறி வினாக்கள். சரிங்களா? 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஷேட் பண்ணி ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு ஷேடுக்கும் ஒவ்வொரு மார்க் வாங்குவீங்க. சரிங்களா? ஓகே, இது OMR பேஸ்டு மெத்தடு. இதுதான் பழைய மெத்தடும் கூட. இது டெஸ்கிரிப்டிவ் டைப். நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து மெயின்ஸ் வருவீங்களா, மெயின்ஸ் நீங்கள் இப்படி எழுதுவீங்க, கைப்பட எழுதுவீங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா யூனிட்டுக்குமே இப்படி தான் கைப்பட எழுதுவீங்க. இது டெஸ்கிரிப்டிவ் டைப்னு சொல்லக்கூடிய கைப்பட எழுதக்கூடிய முதன்மை தேர்வுன்னு சொல்லுவோம், மெயின்ஸ் எக்ஸாம். இதுதான் பழைய மெத்தட். சரிங்களா? மெயின்ஸ் இப்படி தான் பழைய மெத்தடில் இருந்தது. ஸோ இந்த மெத்தடை எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அப்ஜெக்டிவ் டைப்பவே மெயின்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்க போது நம்பிட்டு இருக்கோம். பட் எல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கும் சரி, டிஎன்பிஎஸ்சியுடைய கவர்மெண்ட் சைட்லையும் சரி, இது எது ஈஸின்றதே புரிய வரும். சரிங்களா? ஓகே, இது போக புது நியூஸ் வேறு கிளப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே குரூப் 1 குரூப் 2 ரெண்டும் சேர்த்துனுமே எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது அப்படி வந்ததுன்னா பின்னாடி இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன இந்த சேஞ்ச் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான 2024 உடைய ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், இது என்னடா புது PDF காமிக்கிறேன்னு பயப்பட வேணாம். இது இந்த வருஷம் விட்டுருந்தாங்க இல்லையா, 2024 உடைய ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர். ஸோ இதில் தான் அங்கே சொல்லியிருக்காங்க இந்த குரூப் 2ஏ உடைய மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்றதை கண்கூட நீங்களே பாருங்கள். இவங்களே சொல்லியிருக்காங்க. நான் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்காக இதை மட்டும் நான் செப்பரேட்டாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, இந்த 2024 இந்த குரூப் 2ஏ உடைய எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை கண்கூட உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்களா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் இந்த எக்ஸாம் குரூப் 2ஏக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா, ஒரு பேப்பர் இருக்க போது. இந்த ஒரு பேப்பரில் மொத்தம் 3 பார்ட் இருக்க போகுது. பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. பார்ட் A பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுத போகிறீங்க. பார்ட் Bயை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எழுத போகிறீங்க. பார்ட் Cயை பொறுத்த வரைக்கும் எனி ஒன் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். சரிங்களா? தமிழ் ஆர் இங்கிலீஷ் எனி ஒன் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி லெவலில் படித்து எழுத போகிறீங்க. அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பில், அது ஜஸ்ட் ஃபார் ஒன்லி குவாலிஃபைங். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் SLC ஸ்டாண்டர்டில் எழுத போகிறீங்க. அதுவும் அப்ஜெக்டிவ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் குவாலிஃபைங் நேச்சராக தான் இருக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி ஒன் லாங்குவேஜ், தமிழாக இருக்கலாம்,
இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம், நீங்கள் ஸ்கூலில் என்ன படிச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஆல்சோ வரும். ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாங்குவேஜ் ஆல்சோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் எழுத போகிறீங்க. அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும்போது ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபைங் நேச்சர். சரிங்களா, இது மூணுமே குவாலிஃபைங் தான். இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எக்ஸாம் சிலபஸ் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேருக்குமே ஒரே சிலபஸ் தான். ஓகேங்களா, அதனால் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இப்போ குரூப் 2க்கு மெயின்ஸுக்கு வரும். குரூப் 2 மெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, குரூப் 2A உடைய மெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, இங்கே தான் விஷயமே இருக்குது. இப்போ பாருங்களேன், குரூப் 2 மெயின்ஸ் உடைய எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இதில் 2 பேப்பர் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி குரூப் 2A உடைய மெயின்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்கும். இப்போது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேப்பர் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டாகவும் இன்னொரு பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸாகவும் இருக்கும். குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும். சரிங்களா, அதில் ஃபஸ்ட் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஓகேங்களா, சரி. இப்போ குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் எழுத போகிறீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸை டிகிரி லெவலில் எழுத போகிறீங்க. ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது நீங்கள் கைப்பட எழுத போகிறீங்க. சரிங்களா, கைப்பட டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத போகிறீங்க, ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபைங். அதே மாதிரி இது ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிகிரி லெவலில் எழுதிருப்பீங்க இல்லையா, இதையும் நீங்கள் டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுதிருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு ஸ்கோரிங் செஷன். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு ஸ்கோரிங் செஷன். எவ்வளோ ஸ்கோரிங், மொத்தமாக நீங்கள் 300 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. எவ்வளோங்க, 300 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூக்கு ஒரு 40 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா, இன்டர்வியூக்கு ஒரு 40 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 2 இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூவில் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸட் டைமில் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட், உங்களுக்கு வந்து ஜென்ரலாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ குரூப் 2Aக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதுவும் எஸ்எஸ்எல்சி எழுத போகிறீங்க, டெஸ்கிரிப்டிவ் எழுத போகிறீங்க, ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபைங் நேச்சர். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி லெவலில் எழுத போகிறீங்க, அது அப்ஜெக்டிவ் எழுத போகிறீங்க. பாருங்கள், இங்கே தான் மேட்ரே இருக்குது. இதில் வேறு ஒரு கலரில் இன்டிமேட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அப்ஜெக்டிவ் எழுத போகிறீங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் இதையும் நீங்கள் அப்ஜெக்டிவ் எழுத போகிறீங்க. அடுத்த பேப்பர் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர், இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்ஜெக்டிவ் எழுத போகிறீங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் எழுதக்கூடிய, அதாவது OMR பேஸில் எழுதக்கூடிய இந்த அப்ஜெக்டிவை நீங்கள் என்ன எடுத்துக்க போகிறீங்க, இதுதான் நீங்கள் ஸ்கோரிங் செஷனாக எடுத்துக்க போகிறீங்க. அதனால தான் இங்கே பாருங்கள், குரூப் 2A பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் OMRன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே OMR என்ன பண்ண போகிறீங்க, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி தவிர மற்ற எல்லா பேப்பருமே எந்தெந்த பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆர் இங்கிலீஷ், இனி ஒன்று நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறீங்க, அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதி ஸ்கோரிங் செஷனுக்குள்ளே உள்ளே போக போகிறீங்க. சரிங்களா, ஓகே. அதனால தான் நான் OMRன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு OMR கொடுத்துருக்கேன்னா எதுக்காக, இந்த குரூப் 2 குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி சிமிலராக இருக்குன்னு சொன்னோன்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி OMR நடந்துச்சோ அதே மாதிரி தான், as well as உங்களுக்கு குரூப் 2A பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் ஆல்சோ OMRல நடக்க போகுது. அதனால தான் OMRன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 5 யூனிட் கேட்பாங்க. சரிங்களா, 5 யூனிட்ஸ் கேட்பாங்க. அது என்னென்னன்றதை நான் இப்போயே சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியுறதில்ல. ஓகேங்களா, 1 செகண்ட் பாருங்கள், இதை நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 யூனிட்ஸ் கேட்பாங்க. யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மற்றும் அவற்றின் பங்குகள். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளினுடைய நிர்வாகம், அதிலும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு குறித்த சிறப்பு பார்வை பற்றியும் கேட்பாங்க. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் இந்தியா இவங்களுடைய சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை பற்றி கேட்பாங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் தேசிய அளவு நடப்பு நிகழ்வுகள் பற்றி கேட்பாங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாநில அளவிலான சில நடப்புகளை பற்றியும் கேட்பாங்க. மொத்தம் 5 யூனிட் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எனி ஒன்று அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாம் அதை பற்றி விரிவாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டடி குரூப்புக்கு ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.